அனைவருக்கும் வணக்கம். நாளை மே 23 வைகாசி பௌர்ணமி. இந்த ஒரு நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணணுமாங்க. நம்ம பௌர்ணமி என்று அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்வதை விட முடிந்தால் வருடத்தில் ஒரு முறை இந்த வைகாசி பௌர்ணமியை நம்ம பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு நாளில் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு இந்த நாள் முழுவதும் நம்ம தங்கி இருந்துவிட்டு அதற்கப்புறமா நம்ம வீடு திரும்பி வந்தோம்னா மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். அதாவது பௌர்ணமி தினத்தன்று நம்ம குலதெய்வத்தை வழிபடணுமா. அப்படி குலதெய்வத்தை நம்ம வழிபடும்போது குலதெய்வத்தின் முழு சக்தியும் முழு பார்வையும் நம்மீது பட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துன்பங்களும் நீங்குமாம். எனவே தவறாமல் இந்த செயலை நீங்களும் பண்ணி பாருங்கள். பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. இந்த நன்னாளில் குலதெய்வ கோவில் அருகில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது நமக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். சந்ததியினர் இதனை சிறப்பாக வாழ்வார்கள். சந்ததியினர்னால் நமக்கு அடுத்து வருகின்ற ஜென்ரேஷன் நம்ம இந்த பௌர்ணமி நாளில் மாதத்துக்கு ஒரு முறை வருகிற பௌர்ணமி நாளில் நீங்கள் போய் வழிபட்டு வரலாம். இருந்தாலும் இந்த வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வருகின்ற இந்த வைகாசி விசாகமும் வைகாசி பௌர்ணமியும் ஒரே நாளில் வருகிறதல்லவா. இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா குலதெய்வத்தின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நம்ம குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் என்று இருந்தாலும் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடும் செய்யலாம். குலசாமி படத்துக்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அலங்கரித்து குலசாமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் முதலான குலதெய்வத்துக்கு படையலிடுவதும் உணவை வைத்தியமாக செய்தும் நம்ம வேண்டிக் கொள்ளலாம். உங்களுடைய வீட்டிற்கு அருகில் அதாவது தொலைதூரத்தில் இல்லாமல் சிறு தூரத்தில் உங்களுடைய குலதெய்வம் கோவிலானது இருந்தால் அங்கு சென்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து மாலையிட்டு அதற்கப்புறமா உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் இருந்து இந்த ஒரு மாலையையும் உங்களது கைகளால் செய்து அதனை உங்களது குலதெய்வம் கழுத்தில் போட்டு விட்டீர்கள் என்றால் குலதெய்வத்தின் மனது முழுமையாக குளிர்ச்சி அடைந்துவிடும். இதற்கப்புறமாக உங்களுக்கு எந்தவித தொந்தரவுகளும் மன கஷ்டங்களும் குடும்பத்தில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்வில் வராமல் இருக்கும். எனவே இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து பாருங்கள். குலதெய்வ கோவிலானது உங்களது வீட்டிற்கு அருகில் இல்லை என்றால் உங்களது வீட்டில் கூட குலதெய்வத்தின் புகைப்படத்தை வைத்து விளக்கேற்றி அதற்கப்புறமாக இந்த ஒரு மாலையையும் நீங்கள் வைத்து வழிபட்டு வரலாம். இருந்தாலும் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று விட்டு அதற்கப்புறமா இந்த வழிபாட்டை பண்ணிவிட்டு நீங்கள் குலதெய்வம் கோவிலிருந்து இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் எட்டு உங்களோட வீட்டு வாசல்லையோ இல்லைன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இதனால் உங்களுடைய குடும்பம் எந்தவித கஷ்டமோ அனைத்து விதமான துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி விடுமாம். செல்வம் வேண்டுமென்ற நீங்கள் எதை நினைத்து இந்த ஒரு காரியத்தை தொடங்குறீங்களோ இந்த காரியமானது நீங்கள் நினைத்ததை அப்படியே உங்களுக்கு நடத்தி கொடுக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு வழிபாட்டுக்கு இருக்காம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த குலதெய்வ வழிபாட்டை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களை தொடர்ந்து வருகின்ற சந்ததியினர் அனைவருக்குமே இதனுடைய பலனானது கிடைக்கும். எனவே தவறாமல் இது என்னன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நம்ம தொடர்ந்து போடப்படுகிற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக என்ன கூற இருக்கின்றோம் என்பதை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு எலுமிச்சை பழம் இருக்குல்லவா 18 இல்லைன்னா அதாவது 18 48 108 இந்த எண்ணிக்கையில் எலுமிச்சை பழத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி எலுமிச்சம் பழத்தை வாங்கிட்டு அதை சிவப்பு அல்லது வெள்ளை கலர் நூலில் நீங்கள் அதை மாலை போல் செய்து கொள்ள வேண்டும். உங்களால் எத்தனை எண்ணிக்கையில் எலுமிச்சம் பழத்தை வாங்க முடியுமோ அத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் எலுமிச்சம் பழத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். வாங்கிட்டு அதற்கப்புறமா அதை மாலை போல் செய்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபட வேண்டும். வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது நீங்கள் இந்த எலுமிச்சம் பழத்தை கோர்க்கும் பொழுது அதை நினைத்து கொண்டே நீங்கள் கோர்க்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்துவிட்டு அதற்கப்புறமாக முடிந்தால் உங்களுடைய வீட்டில் இருந்து கூட சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ உங்களால் என்ன படையலை உங்களுடைய குலதெய்வத்துக்கு செய்ய முடியுமோ அதை உங்களது கைகளால் உங்களது வீட்டில் இருந்து செய்து அதற்கப்புறமாக நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அதை அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இல்லை என்றால் குலதெய்வம் கோவிலில் உங்களுக்கு நேரமானது நீண்ட நேரம் இருக்க முடியும் என்று கூறுபவர்களாக இருந்தீர்கள் என்றால் குலதெய்வம் கோவிலில் கூட சென்று நீங்கள் பொங்கல் வைக்கலாம். இதுவும் மிகப்பெரிய பலனை
நமக்கு அள்ளி கொடுக்குமாம். எனவே இந்த ஒரு செயலியும் நீங்கள் செய்யுங்கள். செய்து நீங்கள் வீட்டிலிருந்து செய்து கொண்டு போன அந்த எலுமிச்சம்பழ மாலையை நீங்கள் குலதெய்வம் கோவிலில் போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியானது மே 22 வைகாசி விசாகம் அந்த ஒரு நாளில் மாலை 7:30 மணி அளவிலிருந்து அடுத்த நாள் மே 23 வைகாசி பௌர்ணமி அந்த நாள் இரவு 8 மணி வரை நடக்க இருக்கின்றது. நீங்கள் மே 22 இரவாவது நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லுங்கள். அப்படி இரவு செல்ல முடியவில்லை என்றாலும் ஒன்றும் தவறு கிடையாது. இந்த பௌர்ணமி இரவு 8 மணிக்குள் நீங்கள் எப்படியாவது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த எலுமிச்சம்பழ மாலையை உங்களது குலதெய்வம் கழுத்தில் போட்டுருங்க. இதனால் குலதெய்வத்தின் மனது குளிர்ச்சி அடைந்துவிடும். அதற்கப்புறமா நீங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ அது அனைத்தையுமே கேளுங்கள். முடிந்தால் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை வழிபடுங்கள். வழிபட்டு விட்டு அதற்கப்புறமாக குலதெய்வம் கோவிலிருந்து நீங்கள் வீடு திரும்பும் பொழுது குலதெய்வம் கோவிலில் காலடி மண் இருக்கும். குலதெய்வத்தின் காலடி மண். அந்த குலதெய்வத்தின் காலடி மண்ணை நீங்கள் ஒரு துணியில் சுற்றி மூட்டை போல் எடுத்து அதை உங்கள் குலதெய்வத்தின் காலடியில் வைத்து உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை முழு மனதுடன் கேட்டு அதற்கப்புறமாக நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். முடிந்தால் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் வீடு திரும்பும் பொழுது குலதெய்வம் கோவிலிலிருந்து கேட்டு வாங்கி வீடு திரும்புங்கள். இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தை கெட்டு போகிற வரைக்கும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையோ இல்லைன்னா உங்கள் கூடவே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தலையை சுற்றி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலோ ஏரி குளங்களிலோ நீங்கள் போட்டு விடலாம். நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் சென்று அங்கிருந்து காலடி மண்ணை எட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அல்லது உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமி என்று எந்த ஒரு செயலை நினைத்து கொண்டு இதை நம்ம பண்ணுறோமோ அது கட்டாயம் நமக்கு கிடைக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாளை மே 23 வைகாசி பௌர்ணமி. இந்த ஒரு நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணணுமாங்க. நம்ம பௌர்ணமி என்று அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்வதை விட முடிந்தால் வருடத்தில் ஒரு முறை இந்த வைகாசி பௌர்ணமியை நம்ம பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு நாளில் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு இந்த நாள் முழுவதும் நம்ம தங்கி இருந்து விட்டு அதற்கப்புறமா நம்ம வீடு திரும்பி வந்தோம்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். அதாவது பௌர்ணமி தினத்தன்று நம்ம குலதெய்வத்தை